Hi children's, நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இல்ல நான் வந்து குட்டிக்கு தான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி லவ்வர்ஸ் டே ஃபர்ஸ்ட் வந்து குட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி லவ்வர்ஸ் டே. இந்த லவ்வர்ஸ் டே நாங்க எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ண போறோம், எப்படிலாம் போக போகுது அப்படின்ட்டு எனக்குமே இன்னும் தெரியல. ஸோ வந்து வீடியோ பார்க்க எனக்கு எப்படி என்ன பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். ஏன்னா கப்புள்ஸ் ட்ரெஸ் கப்புள்ஸ் ட்ரெஸ். ஸோ வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நான் வந்து ஃபுல்லாவும் காட்டுறேன். ஓகேவா? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். ஏன்னா வந்து அடுத்த மந்த் வந்து இவளுக்கு வந்து பிறந்த நாள். அதுவுமே என்னால சிம்பிளாவே முடிச்சிடலாம். இப்ப நாங்க வீட்டுல தான் இருக்கோம். வீட்டுல இருந்து நாங்க வந்து எங்கெல்லாம் போறோம், இன்னைக்கு என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எப்படிலாம் இருக்க போகுது, கொண்டாட போறோம் அப்படின்றத மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க. சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க போறோன்றத பாப்போம். எப்படிலாம் என்னலாம் பண்றோம் கேட்காது. ஆமா, ஓகேவா? போவோமா? போயிட்டு என்ன பண்றோன்றத பாப்போம். ஓகே. இப்பயே வேணும். இதெல்லாம் வந்து பாதாம். டேஸ்டா இருக்குல்ல? வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேக் வாங்க வந்திருக்கோம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்து கேக் வாங்குறோம். வேற என்ன பண்றது? கேக் ஓகேவா? வாங்கிட்டு இருக்கோம். பாருங்க கேக் கடைலாம் எப்படி இருக்கு. மூஜே காமிக்கல நானும். ஓகே, கேக் வாங்கிட்டு நெக்ஸ்ட் எங்க போறோம், என்னென்ன பண்றோன்றத மறக்காம பாருங்க. பாப்பா கேக் வாங்க வந்திருக்கா? கேக் வாங்க போறியா? கேக்கு அவ்வளோ ரேட்டு. 700 ரூபா கொடுத்து கேக் வாங்குறோம். வேற வழி இல்ல. லவ்வர்ஸ் டேக்காக. கேக் எப்படி இருக்கும்னு மறக்காம சொல்லுங்க. எனக்கு தெரியாது, கேக் செஞ்சுருக்காங்க. பாப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் தான் அதை வாங்குறோம் நாங்க. கேக் பார்சல் கட்டிட்டு இருக்கோம். பார்சல் கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டு இது பண்ணணும். இதான் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. உருகி உருகி. ஓகே, செம்ம பெரிய கேக்கா வாங்கி வச்சிருக்காங்க 3 பேருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, டாடா பாய். கை தெரியல. என்ன பண்ற? டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். காத்து வேற அடிக்குது. டைமே ஆயிடுச்சு 4:30. அவசரப்படாத, நம்ம லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போறோம். நாங்களே பண்றோம். பீச்ல யாரும் இல்ல. அங்க வெட்டி நம்ம அவ்வளவு தூரம் கட்ட முடியாது. ஊருக்கா பண்றோம், நம்மளுக்கு தானே பண்றோம். வேண்டாம். அதான் சொன்னேன், ஏதாச்சும் இருக்கா? நான் போய் பாக்கவா? பலூன் ஊதலையா? போ போ, நான் உன் தலை எடுக்கல. கொம்பு தான் எடுக்கணும். கொம்புல வச்சுதான் அழகா பண்ண சாமி. நான் பண்றேன், அது அவர் எடுத்துற. அதுல ஒரு கொம்பு வாங்கிக்கலாமா? நான் சொன்னேன் இதுல இருக்கிறது கொம்பு.
எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? எங்க இருந்து பொறுக்கிட்டு வரீங்க? பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்து டெக்கரேஷன் பண்ணணும் இல்லையா? நம்ம டெக்கரேஷன் பண்றதே பார்த்தா யார் வீடியோ எடுப்பாங்க? ஸோ அதனால நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு தான் பண்றோம். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் கிடையாது. சும்மா நார்மலா பண்றோம். கேக் வெட்டி சும்மா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றோம். வேற ஒன்றும் பெருசா பண்ணல. அவ்வளவுதான். இது வந்து பாருங்க, இது வரைக்கும் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ பாருங்க, ரொம்ப பெருசாலாம் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு பண்ணா போதும். என்ன குட்டி? இந்த பக்கம் பீச்சை காட்டுற மாதிரி பண்ணலாம்ன்றீங்களா? ஆமா, அப்பதான் வந்து வியூ நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். முடியுது ஏன்னா வந்து நாங்க கம்மியா தான் இருக்கோம் எங்களுக்குன்ட்டு, அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே நாங்க வேலண்டைன்ஸ் டே வந்து அழகா சூப்பரா பண்ணிடுவோம். ஓகே, போக போக பாருங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும். ஸ்டூல் எடுத்துட்டு வராங்க. ஓகே, டெக்கரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க வந்து கேக் வெட்டணும், அதுக்காக போய் ஸ்டூல் வாங்கிட்டு வரலாம். ஓகேவா? தராங்கன்னு தெரியல, பீச்ல வேற. ஓகே, கேக் வாங்கிட்டு வரோம். கேக் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூலு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கேப் இருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது இது எல்லாமே. எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். பலூன் ஊதி ஒண்ணு பீச்ல வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் இல்லையா, ரொம்ப பறந்துகிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணோம். ஃபுல்லா வந்து இதெல்லாம் வந்து கயிறு போட்டு பண்ணது எல்லாமே நான் தான். மற்றபடி பலூன்லாம் வந்து ஊதி கொடுத்தது, இந்த ஸ்டிக்லாம் வந்து ஒழுங்கா நிக்க வச்சது எல்லாமே வந்து குட்டி தான். ஸோ பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. டெக்கரேஷன் ரெடி. கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணியாச்சு, ஒரு வழியா முடிஞ்சிருச்சு டெக்கரேஷன். நல்லா இருக்கா? நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து வியூ வேற எங்களுக்கு போயிடுச்சு, ரொம்ப இருட்டா வேற ஆகுது. ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிருக்கோம். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு இதை டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். உண்மையிலுமே பீச்சில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பா நல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா, என் ஃப்ரெண்டும் சேர்த்துதான் ஹெல்ப் பண்ணாங்க. அவளும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பலூன் தான்ப்பா ஊதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊதினோம். கஷ்டப்பட்டு இதை பீச்சில் இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பலூன் ஊதுற கஷ்டம். ஏன்னா நாங்க எடுத்துட்டு வந்தோம், ஆனா அதை வச்சு ஊத முடியல. நாங்களே ஊதனதுனால ரொம்ப கஷ்டம். பாவ கட்டிட்டு இருக்கா பாருங்க. நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? எங்களால முடிஞ்சது. நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாவம் அவளாலையும் முயற முடியல. கேமரா குடி. ஓகேவா? இப்படியே இருக்கட்டும். ஓகே, பாய் ப்ரோ. ஓகே, இப்படியே இருக்கட்டும்னா ஓகேவா? ஆன் பண்ணலையா? ஆன்ல தான் இருக்கு. இது வெடி வச்சனா இது இதாகிடும். போட்டோ ஒன்று வைக்கலாமா? பரவாயில்ல, கையில வேணா பிடிச்சிட்டு. இது கையில பிடிச்சா இது பறக்குதுரி. பரவாயில்ல, கொண்டாந்து பாருங்க. எடு, ஆர்ட் போட்டோ எடுக்குவா. வீடியோ எடுக்க. இப்போ போட்டோ எடுக்கிறியா?
வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போட்டுருக்கோம். யாராவது வெட்ட மோதில் அடிச்சா நல்லா இருக்கும். அதான் நானும் சொன்னேன். நீ வெட்டு, நான் வேணா இது பண்றேன். வெட்டு. இது அடிக்கு. கேக் வெட்ட போறோம். ஹாப்பி லவர்ஸ் டே. சீக்கிரமா காலி ஆயிடுச்சு வர. சூப்பர். எப்படி Happy Lovers Day. Okay. அது vlog. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் கொண்டு போகணும். vlog தான் மெயினா வேணும். கேக் வெட்டும்போது கொஞ்சம் கிட்ட எடுத்து வரியா? இன்னொரு ஒன் ஸ்டெப்லாம் கிட்ட வா. ஷார்ட்ல இல்லையா? ஷார்ட்ல இருக்கிறியா? இப்ப ஆஃப் பண்ணி கொடி. எவ்வளோ போயிச்சா? ரெட்டா இருக்கா? வீடியோ தான். இப்படிப்பா இன்னும் ஏதோ மூணு சுத்தி வாய்ப்பி நீ இஷ்டத்தை பார்த்ததே செம்மையா டெக்கரேஷன் பண்ணி நாங்களே டெக்கரேஷன் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. செம்மையா இருக்கு. ஆனா சத்தியமா பீச்ல இந்த மாதிரி கேக் வெட்டி லவர்ஸ் டே இந்த மாதிரி வருஷமெல்லாம் எப்படியே இருந்தா நல்லா இருக்குல்ல. இந்த வருஷம் நாங்க எடுத்துட்டு ஏதோ சூப்பரா கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னாங்க. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. ஓகே, இந்த நேரம் நம்ம அழகா பண்ணி இருக்கோம். குடுடி எடுத்துட்டியா? தமிழ் செம்மையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எங்களால நம்பவே முடியல. அந்த மாதிரி பீச்ல நாங்க பண்ண டெக்கரேஷன்ல எல்லாரும் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தா எடுத்து கொடுறீங்க. நாங்களே கொண்டாடிட்டோம். கப்புள் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. செம்ம என்ஜாய் பண்ணோம். உண்மையுமே நம்பவே முடியல. அவளுக்கு ரிங் தான் பண்ணேன். ரிங் தான் வாங்கி கொடுத்தேன். என்னால முடிஞ்ச கிஃப்ட் ரிங் கொடுத்தேன். தேங்க்யூ. என் ஆள்கிட்ட கேட்கும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்தது. செம என்ஜாய் இருந்துச்சா? என்ன வாங்கி கொடுத்தேன்? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லனாலும் என்னால முடிஞ்சது ரிங் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரிங்கு வெளியில தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, இருந்தா போதும் எனக்கு. நவரு எங்க டெக்கரேஷன்ல நாங்க நின்று பேசுறோம். நவரு போ. அப்படியா கேட்கல ஓசில சாப்பிடறதுக்குள்ளே பீச்ல இருந்து எல்லாம் வந்துடுறீங்க. சும்மா எங்க ஃப்ரெண்டு தான் அது. ஓகே, ஜாலியா இருந்துச்சா? ஹாப்பியா இருந்துச்சா? ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏதோ என்னால ஏன்னா வந்து பயங்கரமா பண்ணலாம் தான் நினைச்சிருந்தேன். பட் ஆனா என்னால முடிஞ்சது. ஏன்னா இவளுக்கு வந்து அடுத்த மாசம் பிறந்த நாள். அதுக்கே எனக்கு செலவு. உண்மையிலுமே சொல்ல போனா
ஆட்டின்ல கேக் பண்றதே ரொம்ப ரேட்டு தான். நாங்க பாதி கேக் எல்லாம் வந்து கட் ஆயிடும் சொல்லிட்டு அந்த கேக்கே வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் நாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி 700 அப்படின்னு. அதுவும் இல்லாம கேக்கு நாங்க 2 பேருமே அதிகமா சாப்பிட மாட்டோம். சாப்பிடறதா இருந்தா கூட பரவாயில்ல. பலூனும் ரேட்டு தான். ஏன்னா பாருங்க பீச்லயே வந்து இவ்வளவு இதுல நிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது இல்லாம என் ஃப்ரெண்டு சேர்ந்து வேற கஷ்டப்பட்டா. அவளுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்ப கிளைமேட் இருந்ததோ இப்ப கிளைமேட் இருந்ததோ அவ்வளவு நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்ப்பும் பண்ணா. அவ பாவம் போட்டோ எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்து என் போடுற நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. வரலன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். கஷ்டப்பட்டா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தா. கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் லீவ் போட்டு வா அப்படின்னு ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணேன். லீவ் எல்லாம் போட்டு வந்தாங்க. சும்மா பெருமைக்கு சொல்ல சிரிச்சிடுறீங்க அங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து இந்த பீச்ல வந்து டெக்கரேஷன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வச்சுக்கோங்க குச்சி வச்சு அது நட்டு வச்சு அது பண்றது பறந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் நான் ஒரு கிட்ட பறக்க விட்டுட்டோம். எங்களால முடியல. இன்னும் பலூன்டே இல்ல. மட்டுமே 80 rupees கொடுத்து ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணா எல்லாம் ஒரு பக்கம் பலூன் ஓடுது, எல்லாமே ஓடுது. பறக்க தூக்கிட்டு வந்து எப்போ நாங்க மதியம் வந்தோம் ஈவினிங் ஆயிடுச்சு. அத கிளைமேட் வேற ஒரு பக்கம் நல்லா இல்ல எங்களுக்கு. ரொம்ப மதியம் வந்து இப்ப லேட் ஆயிருந்தால இப்போ ஓரளவுக்கு பாக்க சூப்பரா பண்ணோம்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இவ்வளவு லாங்கா வந்து நாங்க பண்ணுவோம் நினைச்சு கூட பாக்கல. ஆக்சுவலா வந்து நான் வந்து லவர்ஸ் டே பண்றதாவே இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணலாம். நான் வந்து பண்றதாவே இல்ல. ஏன்னா அடுத்த மந்த் பிறந்த நாள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன். இருந்தாலுமே அவ எல்லாமே பண்ணும் இல்லையா, அதுக்காக இவ கஷ்டப்படக்கூடாது இல்லையா. லவர்ஸ் டே ஆகுது எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் ஆயிடக்கூடாது இல்லையா. அதனாலேதான் இன்னைக்கு வந்தேன் நானே. இதெல்லாம் பண்ணலாம் அப்படியே. ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கேக்கும் சூப்பரா இருந்துச்சு. கேக் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. எஃபி கேக் ஷாப். சோ நிறைய பிரான்ச்ல இருக்கும். செம்ம ஹார்டின் போட்டு சூப்பரா இருந்துச்சு. பாதி ஹார்ட் போட்டு லவர்ஸ் டேக்காகவே ஸ்பெஷலா நான் இது வந்து அவளுக்கு வாங்கினேன். சூப்பராவே இருந்துச்சு. ஓகே, இந்த டெக்கரேஷன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வச்சுக்கோ பீச்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் போட்டோ எடுக்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னா அதுக்கப்புறம் போக போக அப்படியே நிறைய பேர் வந்து இதுல வந்து போட்டோ எடுத்துட்டு போவோம். இந்த ஐடியா வந்து உண்மையுமே ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. நான் வந்து என்ன பண்ணேன், ஓடிட்டேன். சொல்றேன் அப்புறம் எதுக்கு ஓடுறேன், ஒண்ணு சொன்னா கேட்கணும். ஐடியா கொடுத்தது அவங்க. ஆனா வந்து பாதி பலூன்லாம் கட்டினது நானு, குச்சிலாம் அவங்க தான் இது பண்ண. நாங்க தான் எல்லாம் பண்ணி ஏதோ சூப்பரா பண்ணிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு சொன்னாங்க எல்லாருமே. வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. ட்ரெஸ் பாத்தீங்கன்னாவே கப்புள்ஸ் ட்ரெஸ் தான். நல்லா இருக்கா எங்க போட்டோ போட்டு குட்டி ஏஞ்சல் ட்ரெஸ். சோ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் தான் கொடுத்துருந்தாங்க. சோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால நான் வந்து இந்த லவர்ஸ் டேக்காகவே அதுக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன் அந்த ட்ரெஸ். இன்னைக்கு தான் போடணும் அப்படின்றதுக்காகவே. ஓகேவா? ஓகே, ஜாலியா இருக்கா? கொஞ்ச நேரம் இங்க அப்படியே சுத்தி வர்றதெல்லாம் கொஞ்சம் காட்டிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம்ல, அதனால விட்டுட்டு உண்மையில எங்களுக்கு விட்டுட்டு போறதுக்குலாம் மனசே இல்ல. அங்கே நினைக்கோங்க, நான் காட்டுறேன். உண்மையில எங்களுக்கு விட்டுட்டு போறதுக்குலாம் மனசே இல்லை. ஏன்னா வச்சுக்கோங்க இது என்ன பண்றது, அது நாங்க ஒன்னொன்னா ஊதி கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இப்போ நாங்க விட்டுட்டு போறதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடுத்துட்டும் போக முடியாது இல்லையா. நாங்க இவ்வளவு லாங்கா போறோம், ரொம்ப லாங்கா வந்து இந்த பீச்ல கொண்டாடுறோம் நாங்க. ஏன்னா இதுக்குன்னே வந்தோம் நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்து. இது எப்படி நாங்க விட்டுட்டு போறதுன்னு எங்களுக்கு மனசே கேட்க மாட்டேது. கேக்கு பாதி காலி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த டெக்கரேஷன் மட்டும் எனக்கு தூக்கிட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பாக்குறேன். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட பிரம்மாண்டமா பயங்கரமா இவளோட பிறந்த நாளைக்கு நான் பண்ணுவேன். ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் எதிர்பார்த்து வச்சிருக்கேன். வெயிட்டு பாருங்க, இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணுவேன், சூப்பரா பண்ணுவேன். அதையும் வெயிட் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்சது தான் அவளுக்கு நான் பண்ணிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்சது. ஓகேவா? இங்க ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. போயிடலாமா இங்கே இருக்கலாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இங்கே இருப்போம். ஓகே, செம்மையா நாங்க பண்ணிட்டோம். இப்போ கழட்ட போறோம். ஒன்னொன்னா கழட்டிட்டு யாராவது இது வந்து நாங்க ஏன் விட்டுட்டு போறோம்னாக்கா அடுத்து யாராவது வந்து லவர்ஸ் டே பண்றவங்க கேக் வெட்டிக்கலாம், அழகா இது பண்ணிக்கலாம். அதனாலே நாங்க விட்டு போறோம். அவங்க வந்து ஆமா ஹார்டின் மட்டும் எடுத்துட்டு போலான்னு பிளான் போட்டுருக்கோம். மத்ததெல்லாம் நாங்க கழட்டி எடுத்துட்டு போயிருக்கோம். எடுத்துட்டு போயிடலாமா? பலூன்லாம் அப்படியே தான் இருக்கும். இது நாங்க பலூன் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா. இது எவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போறாங்க பாருங்க. நான் என்ன பண்றது, ஆட்டின் மட்டும் தான் எடுத்திருக்கா அவ. மத்தது எல்லாமே அப்படியே தான் நான் விட்டுட்டு போறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கழட்ட மனசு வரல. சோ எல்லாமே அந்த இது கூட ட்விட்டர் கூட விட்டுறலாம். எல்லாமே நாங்க விட்டுட்டு தான் போறோம். ஆனா கேக் மட்டும் நான் எடுத்து போடுவேன். எனக்கு கேக் நான் சாப்பிட்டு போயிடுவோம். ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றோம், இங்கே முடிச்சுக்கலாமா இல்ல? இது வந்து லவர்ஸ் டேக்காக எடுத்த வீடியோ தான். மற்றபடி நாங்க வேற எதுவும் இல்ல. இங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு ஆசை தான். லவர்ஸ் டேக்கு February 14 எங்களுக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் பசிக்குது, ஏதாச்சும் வந்து அங்க ஏதாச்சும் இருக்குதான்னு பாக்கலாம். வந்திருக்கோம்.
மனசே வரவில்லை. ஜாலியா எங்க டெக்கரேஷன்ல யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி பாப்போம் இருங்க. அது வரைக்கும் பாருங்க. நல்லா இருக்கா? ஹார்டின் மட்டும் கழிட்டி விட்டாச்சு. ஹார்டின் நல்லா இருக்கா? மறக்காம இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணி பீச்ல எல்லாம் இது பண்ணீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேக்க போறது ஜாலியா இருக்கு. காட்டுங்க அவளோட ரிங் காட்டினேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, லவர்ஸ் டே கிஃப்ட் ஆட்டின்ல தான் இருக்கு. கேக் ஆட்டின், ரிங்கும் ஆட்டின், எல்லாமே ஆட்டின்ல இருக்கு. கேக் வேற ஆட்டின்ல இருக்கு. ஓகே ஓகே, செம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஓகே, இப்ப அவ்வளவுதான். இதுக்குதான் கேக் சாப்பிடாதன்னு சொன்னேன். கேக் சாப்பிட்டியா? பிரிஞ்சு கிடக்குறேன். இப்ப என்ன இரும்பலே விடாது இவளுக்கு இந்த பீச் விட்டு போறோம். ஓகே, நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணிச்சு. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆர்டர் சொல்லியிருக்கேன். போட்டு எடுத்துட்டு வருவாங்க. பாலகா பஜ்ஜி ரெடி போட்டுட்டு இருக்காங்க. பாப்பா பாருங்க போட்டுட்டு இருக்காங்க. வேற என்ன வேணும் பாப்பா? சோடா வேணுமா? பொடி சோடா. ஓகே, கூலிங்லாம் குடி. பஜ்ஜி வந்து பஜ்ஜி வந்துருச்சு. பஜ்ஜி வந்து சட்னி ரொம்ப வேற இருட்டாயிடுச்சு எங்களுக்கு. நல்லா சாப்பிட்றா பத்தியா? சூடு நல்லா தலகாங்க. ஆமா, சூடாதான் இருக்கு. வாழைக்காய், ஆனியன், மிளகா பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இந்த மாதிரிலாம் மிக்சடு. ஓகே, சாப்பிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிடு. டீ எதுவும் போட மாட்டாளோ? இல்ல போடுவாளா? போட்டியா? சரி, போடு போடு. பிள்ளையார் பாத்தீங்களா? சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டாயோ. இங்க வந்தானே இந்த விளையாடுறத மட்டும் விடவே மாட்டேங்கிறான். சரி போடு. இங்க வந்தா இந்த விளையாடுறத மட்டும் விடவே மாட்டான். இது ஒரு பழக்கம் அவளுக்கு. போடுங்க. அங்க பாத்தீங்கன்னா நாங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறதுல நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப எவ்வளவு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த டேவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சு. என்னன்னா கொஞ்சம் வேலை இருந்தது, கஷ்டமா இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூப்பரா கொண்டாடிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி லவ்வர்ஸ் டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். இதோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திப்போம். டாடா, பை.